السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சிறிய நேரத்தை ஒதுக்கி நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு கண்டிப்பாக தேவை என்ற தலைப்பிலே பல செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு நபித்தோழியர் அல்லாஹுடைய தூதருடைய இறப்புக்கு பிறகு வானத்திலிருந்து இறை செய்தி வராதே என்று கவலைப்பட்டு அழுதார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். இந்த செய்தியில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், அல்லாஹுடைய கலாமோடு அல்லாஹுடைய வேத வரிகளோடு அந்த சத்திய சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தொடர்போடு இருந்தார்கள் என்பது நமக்கு இதை விளங்குகிறது. அதே போன்று நாமும் திருமறை குர்ஆனோடு, குறிப்பாக பெண்கள் திருமறை குர்ஆனோடு அதிகமான தொடர்பில் இருந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பெண் தீன்குல பெண்ணாகத்தான் இருப்பாள். உண்மையிலேயே நாம் திருக்குர்ஆனை படிக்கும் பொழுது, அதை நான் வாசிக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே அதிலே ஒரு மாற்றங்களை நாம் காணலாம். நம்முடைய வாழ்க்கையுடைய முறையிலே எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சில நபித்தோழர்கள் நபிகளாருடைய வாழ்க்கை குறித்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். அதாவது ஒரு மனிதனை பற்றி, ஒரு ஆணை பற்றி அவருடைய மனைவிடத்தில் கேட்டால் தான் தெரியும், அப்படித்தானே? இப்போ நம்மளை பற்றி நம்முடைய மனைவி கிட்ட கேட்டால் தான் நாம் எப்படிப்பட்ட ஆளும் தெரியும். வெளியில் எப்படி வேணாலும் நம்ம நடந்துக்குவோம், ஆனால் உள்ளுக்குள்ள அவருடைய மனைவி கிட்ட அவரை பற்றி கேட்டால் தான் தெரியும், அதில் உண்மை இருக்கும். அப்போ அந்த அடிப்படை தான் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஏன்னா நீங்கள் ரொம்ப நெருங்கி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்கிறாங்க, ஒத்த வரியில் சொல்லி முடிக்கிறாங்க. ஒத்த வரி தான். நீங்கள் குர்ஆனை படிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. குர்ஆனை படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம், நீங்கள் குர்ஆனை படிச்சிருந்தா அதுதான் நபிகளாருடைய வாழ்க்கையாகவே இருந்து அப்படிங்கிறாங்க. டோட்டல் லைஃபுமே ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, குர்ஆன் என்ன சொல்கிறதோ அது அப்படியே அவர்கள் செயல்படுத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த பழக்கம், இந்த நடைமுறை நம்மிடத்தில் இருக்கிறதா? குர்ஆன் என்ன சொல்கிறதோ அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறதா? இது எல்லோரும் கவனிக்கக்கூடிய விஷயம். அன்புக்குரியவர்களே, குர்ஆனோடு தொடர்பில் உள்ளவர்கள், அதாவது அதை அரபியில் ஓதுறது மட்டும் கிடையாது, நல்லா விளங்கிக்கணும், அதனுடைய அர்த்தங்களை விளங்கி படிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான் என்று எல்லா விஷயங்களையும் நாம் அதில் படிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் வழி தவற மாட்டோம். ஏன், நீங்க குர்ஆனை படிக்கும் பொழுது அல்லாஹ் உங்களோடு பேசுகின்ற மாதிரி இருக்கும். அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்வான், 33வது அத்தியாயம் 34வது வசனம், 33ல 34,
ஒதுகுர்ன மா யுத்துலா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா இன்னல்லாஹ கான லத்தீஃபன் ஹபீரா. இன்னல்லாஹ் இதுல சொல்றான், உங்க வீடுகளில் ஓதப்படும் அல்லாஹ்வின் வசனங்களையும் ஞானத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்க வீட்டில் திருமறை குர்ஆனை ஓதுங்கள். அது அல்லாஹ்வுடைய ஞானம், அது அல்லாஹ்வுடைய வேத வரிகள், அதை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் செய்யறான், நமக்கு சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, எத்துணை வீடுகளில் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது. ஓதக்கூடிய குடும்பங்களாக இருந்தால், திருமறை குர்ஆனுடைய ஓதக்கூடிய இல்லங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிலே நாம் கவனமற்று திருக்குர்ஆனை ரமலானுடைய மாதத்தில் மட்டும் நாம் எடுத்து ஓதி மற்ற மாதங்களில் அதை நாம் மறந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இல்லம் எப்படி இஸ்லாமிய இல்லமாக இருக்கும்? நம்முடைய பெண்கள் எப்படி தீன்குல பெண்களாக இருப்பார்கள்? அல்லாஹ் சொல்றாங்க, ஓதுங்க, திருமறை குர்ஆனை எடுத்து படியுங்கள், குடும்பத்தாரோடு எடுத்து படிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 10 வசனங்கள், ஒரு சின்ன அத்தியாயம், ஒரு ஐன், அல்லாஹ் தமிழ்ல என்ன சொல்றான் பார்ப்போம், படிச்சு பார்ப்போம். உண்மையிலேயே உள்ளத்துல பயம் வருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, மூமின்கள்னா யாரு, இறை நம்பிக்கையான யார் தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹ்னு சொன்னாலே மூமின்களுடைய உள்ளம் அப்படி நடுங்குமா, ஒரு விதமான பயம் வருமா. அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அவர்களுக்கு என்னுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், திருக்குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், வஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ் சொல்றான், அவருடைய ஈமான் அதிகரிக்கும்ங்கறான். அப்ப ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் திருக்குர்ஆனுடைய வசனங்களை நாம் படிக்க வேண்டும், அதை நாம் கேட்க வேண்டும், குடும்பத்தாரோடு உட்கார்ந்து நாம் படிக்க வேண்டும். ஆனால் இன்றைய நிலை என்ன? அன்புக்குரியவர்களே, அதிகமான தொடர்பு நமக்கு எதோடு இருக்கு என்று சொன்னால், இந்த இருக்கு பார்த்தீங்களா செல்போன். இன்னைக்கு ஒரு சர்வே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் 80% பேர் இந்த செல்போன் யூஸ் பண்றாங்க. மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கே கொண்டு வந்துடுறான். தனியார் பள்ளிக்கூடங்கள்ல ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அரசு பள்ளிக்கூடங்கள்ல என்ன பண்றாங்க, சர்வசாதாரணமா கொண்டு போயிடுறாங்க. சர்வே சொல்றாங்க 80% மாணவ மாணவிகள் இந்த செல்போனை பயன்படுத்துகிறார்கள். நல்லதுக்கா? எதுக்கு பயன்படுத்தலாம் நமக்கே தெரியும். அதுவும் ஆய்வு சொல்றான், அதிகமான மக்கள் இதோடு தொடர்புல இருக்கிறாங்க. அதனால தான் நீங்க பார்க்கலாம், அதாவது இந்த யூடியூபர்லாம் இருக்காங்களே இல்லையா, அவன் என்னத்தை செஞ்சாலும் அதை போட்டுட்டே இருப்பான். அவன் என்னெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடக்குதோ எல்லாத்தையும் அப்படி போட்டுட்டே இருப்பான். இதை போட்ட உடனே அவன் என்ன செய்வாங்க, இதை போடுவானா, போட்ட உடனே லைக் என்ன, கமெண்ட் என்ன, ஷேர் என்ன, அதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் என்ன எதை பார்க்கறாங்க, இவனுடைய சொந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கறதுக்கு ஒரு அதிகமான மக்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, தொடர்பு இந்த செல்போனோடு அதிகமான தொடர்பு இருக்கிறாங்க. இதை பார்த்து என்ன பிரயோஜனம்? இது நல்லதுக்கு பயன்படுத்தலாம். இந்த செல்போன் என்பது கத்தி மாதிரி, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கத்தி மாதிரி. இந்த கத்தியை வச்சு நாம என்ன பண்றோம், நம்முடைய உபயோகத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துறோம். நல்லதுக்கு மட்டும் காய்கறி வெட்டுறோம், சில தேவைக்கு பயன்படுத்துறோம். அதே கத்தியை வச்சு என்ன செய்யலாம், வேற ஒன்று நம்ம கையை அறுத்துக்கலாமா இல்லையா? ஒருத்தர் கொலையும் பண்ணலாம். ஆனா அது பண்ணுவோமா? பண்ணக்கூடாது. இந்த கத்தி 2 விதத்துக்கு பயன்படுகிறது. ஒன்று வீட்டில் காய்கறி வெட்டுவதற்கு பயன்படுகிறது. இதை வச்சு தீயதும் பண்ணலாம். ஆனா அது செய்ய மாட்டேன். ஏன்? இது செஞ்சா தப்புன்னு நமக்கு தெரியும். இந்த கத்தியை வச்சு நல்லதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துறோமா இல்லையா? அது மாதிரி தான் இந்த செல்போனையும் நன்மையான காரியங்களுக்கு மட்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய மக்களா இருந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தீன்குல பெண்களாக இருப்பார்கள், தீன்குல செல்வன்களாக இருப்பார்கள். நீங்க பார்க்கலாம், தெருவோரங்கள்ல பிள்ளைங்க எல்லாம் அப்படி கும்பல் கும்பலா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்ன கையில வச்சிருப்பாங்க? செல்போனை தான். உண்மையிலேயே பாருங்களேன், இந்த செல்போன் வந்ததுனால அது கண்டுபிடிச்சா நல்லதுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால்
அதிகமான மக்கள் இதை தவறுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். செல்போன் வந்தது, கணவன் மனைவிடையே பேச்சு குறைந்தது, சொல் போனது. செல் வந்தது, சொல் போனது அப்படிம்பாங்க. பேசவே மாட்டிருக்கிறான். இவன் ஒரு பக்கம் செல்போன்ல கிடக்கிறான், அவ ஒரு பக்கம் செல்போன்ல கிடக்கிறான். இதனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள். குடும்பத்தில் ஒரு 5 உறுப்பினர் இருந்தாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஆண்ட்ராய்டு போனு, பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்ட்ராய்டு போனு. அந்த பிள்ளைகளுக்கு நாம் சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த பிள்ளைங்க கையில் என்னத்தை கொடுத்துடுறோம்? இந்த செல்போனை கொடுத்துடுறோம். அந்த பிள்ளை என்ன செய்யுது? அந்த பாட்டு, அந்த கார்ட்டூன் இதெல்லாம் அப்படியே பார்த்து அப்பதான் சாப்பிடும் பிள்ளை. நீங்க பாருங்க, பெரும்பாலான குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்களே, என்னத்தை கையில வச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க? அந்த புள்ள கையில செல்லு இருக்கும், இந்த அம்மா ஊட்டிட்டு இருப்பாங்க. அப்பதான் சாப்பிடுவா. அவ பாப்பா பாட்டு பார்த்தாதான் சாப்பிடுவா. அவ இந்த ரைம்ஸ் பார்த்தாதான் சாப்பிடுவா. இந்த செல்போன்ல இந்த இதை பார்த்தாதான் சாப்பிடுவான். தாயும் கையில வச்சிருக்கிறா. சில நேரத்தில் அவளும் என்ன செய்யறா? அவனும் அதுல இருந்து வீழ முடியாம அவனும் இப்படி பார்த்துட்டே இப்படி சாப்பாடு ஊட்டுறான். ஒரு கார்ட்டூன் சித்திரம் ஒண்ணு போட்டாங்க இடையில கேளிக்கையாக. நாய் இருக்குது, குழந்தை இருக்குது. இவன் என்ன செய்யறா? செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கிற. சாப்பாடு பிள்ளைக்கு ஊட்டணும். இவன் செல்போனை பார்த்துக்க என்ன பண்றா? சாப்பாடு எடுத்து நாய்க்கு ஊட்டிட்டு இருக்கிறா. புள்ள ஆண்டு காட்டிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இதுல அடிக்டா இருக்கிறாங்க. செல்போன்ல அடிக்ட்னா சாதாரண அடிக்ட் இல்ல. இன்னைக்கு சொல்றாங்க மிக மோசமான போதை செல்போன் அப்படிங்கிறாங்க. போதையில பல வகை இருக்குது, மது அது இது எல்லாம் இருக்குது. ஆனா இன்னைக்கு மிக மோசமான போதை செல்போன். தாயை கொலை பண்றாங்க செல்போன் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு. எனக்கு ஆண்ட்ராய்டு போன் வாங்கித்தான் அப்படிங்கிறான். நாட்டில் எவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது. அப்ப ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த செல்போன்ல அதிகமான மக்கள் அடிக்ட் ஆகி தங்களுடைய ஒழுக்க வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் எல்லாம் குறைந்து போகிறது. அன்புக்குரியவர்களை, இந்த தொடர்பை திருக்குரானோட நம்ம இப்பவுமே திருக்குரானோடு நாம் தொடர்பட இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெறலாம், நாளை மறுமையில் வெற்றி பெறலாம். இறுதியாக இந்த நேரத்தில் இந்த வசனத்துக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியா ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். அதாவது இந்த வசனம் இறங்குவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு சஹாபிய பெண் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு கோரிக்கையை கேட்க ஒரு செய்தியை கேட்கிறாங்க. என்ன செய்தி கேட்கிறாங்கன்னா, யா ரசூலல்லாஹ், குர்ஆனை நாங்கள் முழுசா படிச்சுட்டே வரோம், குர்ஆனை நாங்கள் படிக்கிறோம், அதுல எல்லாமே ஆண்களை குறித்து தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஆண்களை பத்தி தானே பேசப்படுகிறது. சொர்க்கத்தை பத்தி பேசினாலும் ஆண்கள் தான், சட்ட திட்டங்களை பத்தி பேசினாலும் ஆண்கள் தான். அப்ப எங்களுக்குன்னு எதுவும் கிடையாதா? அல்லாஹ் பெண்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. நாங்க நோன்பு வைக்கிறோம், சக்காத்து கொடுக்கிறோம், தொழுகிறோம், தான தர்மங்கள் பண்றோம், அவ எங்களுக்கு குறித்து ஒண்ணுமே வரலையே. பாருங்க, ஆய்வு பாருங்க, எப்படி ஆய்வு படிச்சுக்கிட்டே வராங்க. இப்படி ஒரு டவுட்டை கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் செஞ்சான், இந்த வசனத்தை இறக்குறான். என்ன வசனம்? இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாத் ஒல் முஃமினீன ஒல் முஃமினாத் ஒல் கானிதீன ஒல் கானிதாத் ஒஸ் சாதிகீன ஒஸ் சாதிகாத் ஒஸ் சாபிரீன ஒஸ் சாபிராத் ஒல் ஹாஷிஈன ஒல் ஹாஷிஆத் ஒல் முத்தசத்திகீன ஒல் முத்தசத்திகாத் ஒஸ் சாயிமீன ஒஸ் சாயிமாத் ஒல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் ஒல் ஹாஃபிலாத் والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். நபி அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க கேட்கிறாங்க, பெண்களை பத்தி ஒண்ணுமே வரலையே, மறுமையில சொர்க்கத்துல பெண்களுக்கு எந்த இது இல்லையாங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சொர்க்கத்துல ஆண்களுக்கு கன்னியர்கள் உண்டு, துணைவியர்கள் உண்டு, அப்படித்தான் அல்லாஹ் பேசுறான். அப்ப எங்களுக்கு இதான் டவுட், அவங்களுக்கு டவுட். அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க சொல்லுங்க, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இந்த பட்டியல நாம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஒரு பட்டியலை போடுறான். பட்டியலை போட்டுட்டு உங்களுக்கும் உண்டுமா, சொர்க்கத்துல நீங்க என்ன இங்க பாடுபடுகிறீர்களோ அதனால் உங்களுக்கு என்ன செய்வனாவன், சொர்க்கத்துல கூலியை தருவோம். யாருக்கு? இந்த பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் தீன்குல பெண்மணிகள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள், கட்டுப்படும் ஆண்கள் பெண்கள்,
உண்மையை பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள், பொறுமையை மேற்கொள்ளும் ஆண்கள் பெண்கள், அடக்கமாக நடக்குமா அல்ல பட்டியல் போடுற பாருங்க, அடக்கமாக நடக்கும் ஆண்கள் பெண்கள், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், தமது கற்பை பேணி பாதுகாத்து நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஆகியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்துள்ளான் என்று அல்லாஹ் நினைச்சான். இந்த வசனத்தை இறக்கி சொல்றான். உங்களுக்கு உண்டுமா, போங்க, நீங்க எவ்வளவு நல்லவர்களா இருக்கிறீங்களோ நாளை மறுமையில அதுக்குண்டான கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் வீடுகளில் ஓதுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் வீடுகளை மன்னரைகளாக மாற்றி விடாதீர்கள், சவக்குழிகளாக மாற்றி விடாதீர்கள். குர்ஆனை ஓதுங்கள். குறிப்பாக சூரா பக்கராவை ஓதுங்கள். நீங்கள் ஓதி வருவீர்கள் சொன்னால் உங்க வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டானா. நீங்க ஓதுறத பார்த்து ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆக அந்த அடிப்படையில் எல்லோருமே என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தோடு திருமறை குர்ஆனை படிப்போம். ஒரே ஒரு கேள்வி நம்ம முன் வச்சோன்னு சொன்னா எத்தனை பேர் அதில் தேர்வுன்னு தெரியல. திருக்குர்ஆனை முழுவதுமாக நான் தமிழில் படித்து முடித்து விட்டேன் என்று சொன்னா தேர்வுமா? நான் படிச்சுட்டேன் திருக்குர்ஆனை முழுசா தமிழ்ல அரபியில ஓதி இருப்போம், அப்படிதானே? நான் 5 தடவை முடிச்சிருக்கேன், 10 தடவை முடிச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. நன்மைதான், படிக்கலையே, தமிழ்ல படிக்கலையே. தமிழ்ல படிச்சாதானே நம்ம திருந்துவோம், அப்பதானே அல்லாஹ் என்ன சொல்ல நமக்கு தெரியும். அப்படி ஒரு கேள்வி முன்வைத்தால் இல்ல தமிழ்ல படிக்கல, படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, தமிழில் திருமறை குர்ஆனை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மாறும். இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். குறிப்பாக பெண்கள் இந்த மார்க்க விஷயத்தில் அதிக ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னால் குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை, தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.